1000 ரூபாய் போச்சே. போச்சே இல்ல, தரலையே. என்னென்னமோ நினைச்சனே, மனசுல கோட்டெல்லாம் கட்டினே. பொங்கல் கூப்பன் தந்தாங்க, இத்தனை மணிக்கு வா, இந்த நாளுக்கு வான்னு. இன்று இரவு 10 மணி அளவில் ரேஷன் கடையில் சந்திக்கவும் பொங்கல் பரிசு காத்திருக்கிறது. சரி, 1000 ரூபாய் தான் இல்லன்னு தெரிஞ்சிருச்சு. பேசாம நம்ம அந்த பொங்கல் கூப்பன்ல தர அந்த முந்திரி, இந்த ஏலக்காய், இத மாதிரி ஐட்டம்ல போன வாட்டி தந்தாங்களே, அது மாதிரி இந்த வட்டியும் வாங்கிக்கலாம்னு நினைச்சா 1000 ரூபாயும் தரல, ஏலக்காயும் தரல, முந்திரியும் தரல, அரிசி, அப்புறம் சர்க்கரை, கரும்பு, போ இத வச்சு பொங்கல் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லியாச்சு. யாரெல்லாம் அந்த 1000 ரூபாயை வச்சு ஏதாவது வாங்கலாம்னு நினைச்சீங்க சொல்லுங்க. ரெடி ஆயிட்டீங்க பொங்கலுக்கு? வீடு எல்லாம் பயங்கரமா கிளீன் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். The day before festival வீடியோ பாக்கலன்னா நான் வந்து ஐ கார்டுல குடுக்கறேன், கண்டிப்பா போய் பாருங்க. போகி பொங்கல் வந்தாலே தலைக்கு மேல இருக்கும் வேலை. தலைக்கு மேல இருக்கிற இந்த ரூஃப், மேல இருக்க அந்த பரணை, இந்த ஜாமான் எல்லாத்தையும் அள்ளி போட்டு கிளீன் பண்ணி அது திருப்பியும் மேல எடுத்து வச்சு மூட்டை முடிச்செல்லாம் போட்டு இறுக்கி கட்டி கிளீன் பண்ணி வைக்கணும். பொங்கலுக்கு ஊருக்கு போனோம்னாலே பயமா இருக்குது. பொங்கலுக்கு பஸ், ட்ரெயின், எப்படியாவது ஊர்ல போய் சேரலாம் அப்படின்னா துண்ட போட்டாலும் சீட்டு கிடைக்காது. அதுக்கு முன்னாடி எல்லாரும் உட்காந்துடுறாங்க, எல்லாம் ப்ரீ புக்கிங் ஆயிடுது. ஒரு ட்ரெயின் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு பஸ் கிடைக்க மாட்டேங்குது. வருஷம் சொல்லுவாங்க ஸ்பெஷல் பஸ் விட்டுருக்கோன்னு. எத்தனை ஸ்பெஷல் பஸ் விட்டாலும் கீழாம்பாக்கத்துல போய் நின்னா கிளின்னு டிராபிக் ஜாமா கிளியும். இங்க ஊருக்கு போய் சேர்றதுக்கே எப்படியோ 1.5 நாள் தாண்டிடும். அவ்வளவு டிராபிக் ஜாம். இங்கே 3 மணி நேரமா நிக்கும் எல்லா பஸ்ஸும். அடுத்த நாள் பொங்கலுக்கு ரெடி ஆகும். டிவி ரிமோட் வச்சு சண்டை போடுறதா பெரிய விஷயமா இருக்கும். கொஞ்சம் வயசானவங்க எல்லாம் பட்டிமன்றம் பாக்கணும்னு சொல்லுவாங்க. சின்ன பசங்களாவது சரி ஏதோ ஒண்ணு பாப்போம்னு பாப்பாங்க. ஆனா பட்டிமன்றம்ங்கிறது ஒரு சேனல்ல ஒரு டைமிங்ல போடுவான். ஒரு பட்டிமன்றம் பார்க்க மாட்டாங்க, 5-6 சேனல்ல போடுற எல்லா பட்டிமன்றமும் பாக்கணும்னு சொல்லுவாங்க. இதுல ஸ்பெஷலா இந்த பொங்கலுக்கு, மாட்டு பொங்கலுக்கு எல்லாம் ஏதோ ஒரு படம் அதிசயமா புதுசா நல்ல படம் போடுவாங்க. சொல்லவா வேணும்? கரெக்டா சன் டிவில 11 மணிக்கு போடுவான், அதே விஜய் டிவில அதுலயும் 11 மணிக்கு. ஒரு 2 மணி நேரம் முன்னாடி பின்னாடி இருந்தா கூட பரவாயில்லையடா. இதுல கரெக்டா ஆடு வரும்போது சரி இதை மாத்திட்டு இதுல பாக்கலாம்னு பார்த்தா இதுலயும் ஆடு வரும். ஏதாவது ஒரு நாள் பாக்கலானா வீட்டுல இருக்கிறவங்க பெரியவங்க விட மாட்டாங்க. மெகா டிவில வருது, அதை வெயி. பட்டிமன்றம் பத்தாது, எனக்கு பட்டிமன்றம் தான் வைக்கிற, இந்த நாள் இன்னைக்கு பட்டிமன்றம் தான் பாக்கணும். படம் எல்லாம் சீக்கிரம் அடுத்த தடவை போடுவான், நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு கேட்பாங்க. முன்னாடி எல்லாம் இந்த இது நடக்கும். ஆனா இப்ப நெட்ஃபிளிக்ஸ், ஹாட்ஸ்டார், பிரைம் வீடியோன்னு வந்ததுனால அப்பா அம்மா எல்லாம் பட்டிமன்றம் பாக்கிறதுக்கு டிவியை கொடுத்துட்டு பசங்க எல்லாம் செல்லுல இந்த மாதிரி படத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி மாறி போச்சு பாருங்க காலம். ஜஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல. லாக்டவுன் முன்னாடி வரைக்கும் பட்டிமன்றத்துக்கும் படத்துக்கும் டிவிக்கு முன்னாடி ரிமோட் சேனல் நடந்துட்டு இருந்தது. 5 வருஷம் முன்னாடி என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப என்னென்ன மாற்றம் வந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொங்கல் ஓரளவுக்கு வச்சு ஒரு 2 வேளை பரவாயில்ல, 2 வேளை சாப்பிடலாம், பிரச்சனை இல்ல. அதுவே 1.5 நாள் ஃபுல்லா ஓட்டணும்னா எப்படி? பொங்கலுக்கே லீவ் விட்டேன், இந்த பொங்கலுக்கு கொஞ்சம் லீவ் விடலாம்ல. மதியம் ஒரு வாட்டி, நைட் ஒரு வாட்டி, அதே மீதி இருந்துச்சுன்னா மறுநாளும் ஓடிட்டு இருக்கும் அந்த பொங்கல். 1.5 நாளுமா சாப்பிடணும்? அது தீரவும் தீராது. சரி அம்மா நாய்க்கு வைமா. என்னடி நாய்க்கு வையே? முந்திரி போட்டுக்கு 1.5 லிட்டர் நெய் ஊத்தி இருக்கா, உனக்கு நாய்க்கு கொட்டணுமான்னு திட்டுவாங்க. அதுக்காகவே எப்படியாவது சாப்பிட்டு முழுங்கிடுறது. அப்புறம் அந்த அடுத்த வருஷம் போற வரைக்கும் அந்த பொங்கல் சாப்பிடறதுக்கே தோணாது. நல்ல ஒரு டிஷ் தான், பொங்கலுக்கு எந்த குறையும் இல்ல. ஆனா சலிக்க சாப்பிட்டா பொங்கல் மேலேயே ஒரு வெறுப்பு வருதே. உங்க வீட்லயும் இப்படி எல்லாம் நடக்குதான்னு சொல்லுங்க. சிட்டில மாட்டு பொங்கல்னா எல்லாம் ஒண்ணுதான், பொங்கலும் ஒண்ணுதான், மாட்டு பொங்கலும் ஒண்ணுதான், காணும் பொங்கலும் ஒண்ணுதான். ஏன்னா கண்டிப்பா எங்கேயாவது வெளில போயிடுவோம்னு வச்சுக்கோங்க. ஆனா கிராமத்துல நல்ல கோலாகலமா இருக்கும். முக்கியமா நமக்கு தெரியாததா ஜல்லிக்கட்டு. மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஜல்லிக்கட்டோட லைவ் டெலிகாஸ்ட்ல பண்ணுவாங்க பாருங்க, அதெல்லாம் பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பொங்கலை நல்லா சிறப்பா நல்லபடியா பொங்கலை கொண்டாடி சந்தோஷமா இருங்க. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.